மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் பகவான் மிதுனத்தில் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கார். புதன் வந்து உங்கள் ராசி அதிபன் சனிக்கு நட்பா பகையா அப்படின்னா பேச்சால் பகையை வளர்த்துப்பீங்க, நண்பர்களையும் பகைவர்களாக மாற்றிப்பீங்க. நீ யார் அதை தலையிடுறதுக்கு? நீ ஃப்ரெண்டு, நீ நேற்று வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை நீ வந்து வழி நடத்தாத, என்ன நீ கைட் பண்ணாத, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நீ வந்து என்னை இன்சிஸ்ட் பண்ணாத, நேற்று வந்தவன் தானே நீ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவீங்க. ரெண்டாவது, பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்ற பட்சத்தில் இது பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னாலும் உண்மையான நட்பு அதுக்கப்புறமும் தொடரும், அதில் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் காயப்படுத்துவீங்க, அவங்க கஷ்டப்படுத்துவீங்க, அவங்களோட கண்ணிலேருந்து தன் கண்ணீர் வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது. சில கால நட்பாக இருந்தாலும், நேற்று வந்த நட்பாக இருந்தாலும் அந்த நட்புனோட ஆழம் அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பேசுவாங்க. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆமாம், நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம அப்படி பேசியிருந்துருக்கூடாது, நமக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையில் இவ்வளோ இம்பேக்ட் பெரிய வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் முக்கியமாக இருந்தாலும் இவங்களை நான் காயப்படுத்தியிருக்கூடாது. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன், அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகா தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்குது? மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் பகவான் மிதுனத்தில் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ன்றது ருண ரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கார். புதன் வந்து உங்கள் ராசி அதிபன் சனிக்கு நட்பா பகையா? நட்பு தான், பெருசாக கவலைப்பட வேண்டாம். எந்த பெரிய நெகட்டிவ் இம்பேக்டும் வராது. இருந்தாலும் உங்களோட நண்பர்களை நீங்கள் பகைவர்களாக மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்லாம். எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடனை குறித்து நிறைய கவலைகள் இருக்கும்.
கடன் வந்து ஆல்ரெடி சனி சகாய சனியாக வந்துட்டாரு, கடன்லாம் நிவர்த்தி ஆகி நீங்கள் நார்மல்சி வர போகிறீங்க, நல்லா வர போகிறீங்க. நார்மல் லைஃப் வர்றதை விட சூப்பரான லைஃப்க்கு வர போகிறீங்க, இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் தோறும் நிறைய கடன் இருக்குது, அந்த கடன்லாம் எப்படி அடைப்போன்னு தெரியல, அடைக்கிறது அப்படின்றது யோசிக்கிறோம். அதை நினச்சி எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இது வந்து கடனை அடைக்க முடியுமா முடியாதா, கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் வாங்கணும், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, வியாபாரம் பண்ணி அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாமா, இல்லை கடன் பாட்டுன்னு கடைக்காரனுக்கு பதில் சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாமா, எதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி எதுக்கு வியாபாரம் பண்ணணும், திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும், இப்படி ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப், இது நிறைய மகரத்துக்கு 7 நாட்டு சனியும் போதே ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்துச்சு. இப்போ கேத்து பகவான் அதுக்கும் உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்க்கும், அதாவது உங்களுக்கும் உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகாமல் திருப்பி வந்து உங்கள் கூட வந்து ஓட்டிகிட்டே இருக்குது. இப்போ உங்களோட நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறாங்க அப்பா அது வேண்டாம், அந்த நீங்கள் மகர ராசி ஆண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறாங்க அப்பா அவங்க கூட உறவாடுற உன்னோட ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணு மேபி அது நல்ல பொண்ணாக இருந்துக்கலாம், இப்போ அதனோட இன்டென்ஷன் சரியில்லை, வேண்டாம், அதை விட்டு விலகு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு உண்மையான நட்பு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னா, பேச்சால் பகையை வளர்த்துப்பீங்க, நண்பர்களையும் பகைவர்களாக மாற்றிப்பீங்க. நீ யார் அதை தலையிடுறதுக்கு, நீ ஃப்ரெண்டு, நீ நேற்று வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை நீ வந்து வழி நடத்தாத, என்ன நீ கைட் பண்ணாத, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நீ வந்து என்னை இன்சிஸ்ட் பண்ணாத, நேற்று வந்தவன் தானே நீ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவீங்க. இது உண்மையான நட்புக்குள்ளே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தும். ஆக நட்பையும் பகையாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம், பேச்சில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்ற பட்சத்தில் இது பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னாலும் உண்மையான நட்பு அதுக்கப்புறமும் தொடரும், அதில் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் காயப்படுத்துவீங்க, அவங்க கஷ்டப்படுத்துவீங்க, அவங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் புதன் பகவான் அதிபன் அப்படின்ற பட்சத்தில் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக தாங்க இருந்தார் எனக்கு. அதே மாதிரி வந்து பாருங்கள், அப்பா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீ யார் அதை சொல்கிறதுக்கு, பெத்தையா வளர்த்தையா, அதோட வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ உன்னோட ஆட்டோலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என் வாழ்க்கை நான் பார்த்துக்குவேன், நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கான எத்தனையோ முறை எதிர்த்து பேசியிருப்பீங்க. பட் இந்த காலகட்டம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. இதனால் அப்பாவுக்கு ஒரு விதமான மனசஞ்சலம் மனமுட்டம் அப்படின்றது பெரிய லெவலில் அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. ஆக வார்த்தைகளால் அப்பாவை காயப்படுத்துறது, வார்த்தைகளால் நண்பர்களை காயப்படுத்துறது, வார்த்தைகளால் உறவுகளை பகையாக்கிக்கிறது, வார்த்தைகளால் பகைகளை உறவுகளாக்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வீங்க. இதில் கவனமாக இருக்கும். புரியுதுங்களா? பெரிய இம்பேக்ட் இல்லை, ஏன்னா நட்பு கிரகம் இருந்தாலும் இவ்வளோ இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் எப்படி இருக்கும்? பிற்பகுதியில் உங்கள் நட்பு, எந்த நட்பு உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்துச்சோ, எந்த நட்பு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிச்சோ, திருப்பி அந்த உண்மையான நட்பு அதுவாக வந்து பழகும். அது வேறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் வந்து அவன் நல்லவனும் கெட்டவனும், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு, சரி என் ஃப்ரெண்டினோட மனசை நான் காயப்படுத்திட்டேன், சரி ஓகே நான் உண்மையை தான் சொன்னேன், பட் இருந்தாலும் தப்பாக புரிஞ்சுக்கினா, ஆனால் என்னால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியாது. நான் வந்து சில கால நட்பாக இருந்தாலும், நேற்று வந்த நட்பாக இருந்தாலும் அந்த நட்புனோட ஆழம் அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பேசுவாங்க. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆமாம், நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம அப்படி பேசியிருந்துருக்கூடாது, நமக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையில் இவ்வளோ இம்பேக்ட் பெரிய வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் முக்கியமாக இருந்தாலும் இவங்கள நான் காயப்படுத்தியிருக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா என் மேலே அதீத அக்கறையில் தானே சொன்னாங்க, நான் ஏன் அப்படி தப்பாக பேசிக்கணும், அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் பெரிய லெவலில் வருத்தப்பட்டு ஒரு மன்னிப்பும் கேட்பீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதே மாதிரி அப்பாவை நான் காயப்படுத்திடக்கூடாது, அப்பாவை நான் பேசியிருக்கூடாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு என் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து என் முன்னாடி வந்துட்டாங்க அவங்க மேலெல்லாம் எரிஞ்சு விழுந்தேன். எனக்கு பாக்கியம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் என்னை நினச்சிக்கினேன். பெருசாக எல்லாரும் என்னை யூட்டிலைஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கினேன். அதில் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கினேன். அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சேன். மெழுகுவத்தி மாதிரி என்னோடய வாழ்க்கையே என் குடும்பத்துக்காக கொடுத்தேன். இப்போ நான் ஏன் குடும்பத்தை விட்டு பகச்சிக்கணும், நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கவும் செய்வீங்க. அப்பானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு குட்லக்கே இல்லை, ஃபார்ச்சூனே இல்லை, மேன்மையே இல்லை, முன்னேற்றமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எவ்ரிதிங் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுமா. வாழ்த்துக்கள். சூப்பர் மேம். மகர ராசி நேயர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பில் பகை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் இந்த புதன் பயிற்சியை ஈஸியாக கடந்துடலாம். நல்ல பதிவு மேம், நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேரில் சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம்.